நல்ல கிறிஸ்பியான சூப்பரான ரிங் முறுக்கு பார்த்துருவோமா? 1 கப்பு பச்சரிசி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதிலே 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் நெய், 1 பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில் சூடும், அதனால் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்துடும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கு புளியிற அச்சில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம ஒரு விரல் சைஸுக்கு இந்த மாதிரி ரிங்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுத்து போட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அதோட கொதி நிலையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கையில் எடுத்து போடுறதுக்கு கையில் ஆவி வடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் கூட அள்ளி போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.